விபூதி குங்குமம் அதையாவது நம்ம சாமிக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த வஸ்துக்கள் இருக்குது இல்லையா, அதாவது தெய்வீக வஸ்துக்கள் அப்படின்னாக்கா நம்மளுடைய விபூதி குங்குமம் சந்தனம் ஜவ்வாது எல்லாமே பார்த்திங்கன்னா வஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பவர் பண்ணுறது, எதெல்லாம் வச்சா பவர்ஃபுல்லாக இருக்கும், வச்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு கிரின் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்டிவ் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும், மாமருந்தாக மாறும், உள்ளக்கூடிய எப்பேற்பட்ட வியாதியும் பார்க்கக்கூடிய தீர்த்தமாக மாறும், தீராத வியாதிகளையும் தீர்க்கும் தீர்த்தம், தீராத வியாதிகளையும் தீர்க்கும் பஷ்பம். ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்காங்க. வைக்கிற உலோகம் எப்படி வைக்கணும், எதில் போட்டு வைக்கணும், எப்படிலாம் வைக்கணும். ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். பல குட்டி குட்டி விஷயந்தான், ஆனால் பெரிய பெரிய விஷயத்தை நிவர்த்தி கொடுக்கும், அதேமாதிரி நிவர்த்தி பண்ணி கொடுக்கும், அதுக்கப்புறம் நேர் பண்ணி கொடுக்கும், நேர்கோட்டில் வைக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஆன்மீக பதிவோடு, ஆன்மீக சிந்தனையோடு. விபூதி குங்குமம் அதையாவது நம்ம சாமிக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த வஸ்துக்கள் இருக்குது இல்லையா, அதாவது தெய்வீக வஸ்துக்கள் அப்படின்னாக்கா நம்மளுடைய விபூதி குங்குமம் சந்தனம் ஜவ்வாது எல்லாமே பார்த்திங்கன்னா வஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பவர் பண்ணுறது, எதெல்லாம் வச்சா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வச்சுருக்கிற மெட்டல்ஸ்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் காப்பர், கோல்டு, சில்வர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலோகத்தில் வருது. ஸோ ஆனால் இரும்பில் மட்டும் வைக்க மாட்டாங்க என்றைக்குமே. ஏன்னா அது வந்து பவர் வந்து இறங்காது, ஆனால் மல்டிப்புள் ஆகாது. ஆனால் அது அப்படியே பொக்கிஷமாக பாதுகாக்கும். ஆனால் மல்டிப்புள் ஆகும்னு பார்த்திங்கனாக்கா குங்கும சிமில் பார்த்திங்கனாக்கா கோல்டில் இருக்கும், சில்வரில் இருக்கும். அதே விபூதி பார்த்திங்கனாக்கா சில்வரில் வச்சுருப்பாங்க. இதுமாரி ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா ஒரு உலோகத்துக்கு பொருந்தும். சரி, இது உலோகம் அல்லாத விஷயம் கேட்டிங்கனாக்கா கொட்டாங்குச்சி, அதாவது தேங்காய் சிரட்டை. தேங்காய் சிரட்டை அவ்வளோ பாலிஷ் பண்ணி அதில் விபூதி வச்சாங்கன்னா அதோடய சக்தி வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்காக மாறும். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஏதோ பாத்திரம் இல்லாமல் வச்சு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். அப்படி கிடையாது. தேங்காய் சிரட்டில் வைக்கும்பொழுது அந்த விபூதி பல மடங்காக மருந்தாகவும் மகத்துவமாகவும் சக்தி ஊற்றுகளாக இருக்கும். ஸோ அப்போது அந்த தேங்காய் சிரட்டை ஒன்று. இன்னொன்று வில்வ ஓடு. இந்த வில்வ ஓடு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா திருவோடு. திருவோடு தான் ரொம்ப முக்கியம். திருவோடில் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் பிச்சை வாங்கிறதுக்கு நினைக்கிறாங்க. இல்லை, திருவோடில் தான் பார்த்திங்கன்னா விபூதியை நிறைத்து வைத்திருப்பார்கள், அங்கே நிறைந்து இருக்கும் சக்தி. திருவோடு, வில்வ ஓடு, அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொட்டாங்குச்சி ஓடு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு வரையில் அதெல்லாம் அழகாக வச்சுருப்பாங்க. இன்னொன்று, ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்களோ அதில் வந்து போடுற பொருள் இருக்குது விபூதியிலேயே. என்னென்னு கேட்டிங்கனாக்கா லெமன். நல்ல ஒரு புள்ளி கருப்பில்லாத லெமன் வந்து நம்ம விபூதியில் போட்டோம், இல்லை குங்குமம் போட்டு வச்சோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஜாதிக்காய். ஜாதிக்காய் ரொம்ப சிறப்பான ஒன்று. ஸோ அப்போது பார்த்திங்கன்னா லெமன் அண்ட் ஜாதிக்காய் இது ரெண்டுமே போட்டாலே போதுமான விஷயந்தான். அது அங்கே இருக்கக்கூடிய விபூதியாக இருக்கட்டும், சந்தனமாக இருக்கட்டும், குங்குமமாக இருக்கட்டும் பல மடங்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுமாரி வைக்கக்கூடிய தெய்வத்திற்கு முன்னாடி வைக்கக்கூடிய இந்த விபூதி குங்குமம் சந்தனம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இதில் வைப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எந்த உலோகம் வச்சா சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் சிரட்டை. உங்களுக்கு வில்வ ஓடு கிடச்சிச்சு, இல்லைன்னா பார்த்திங்கன்னா சிவன் கோயிலெல்லாம் இருந்துச்சுனாக்கா எடுத்து வந்து பாதியாக கட் பண்ணி காய வச்சு அதில் நீங்கள் வச்சு பாருங்கள். அதில் வைக்கக்கூடிய விபூதி பன்மடங்காக சக்தியாக இருக்கும். மகாசக்தி 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 இதில் வில்வ ஓட்டில். அதேமாரி திருவோட்டில் பார்த்திங்கனாக்கா அது வந்து டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டு போகக்கூடிய, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஓடு திருவோடு. அதனால தான் திருசங்கல்பம் திருசங்கல்பம் திருசங்கல்பம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து தான் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ சிரட்டையை சாதாரண விஷயம் நினைக்க வேணாம். சிரட்டைன்னு இங்கே அந்த வெளியில் கிடையாது, தேங்காய் ஓடு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இதில் எல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. ஸோ விபூதியில் போடுற ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா விபூதியில் நம்ம விபூதியாக இருக்கட்டும், குங்குமமாக இருக்கட்டும், லெமன், அதுக்கப்புறம் ஜாதிக்காய் இந்த ரெண்டையுமே போட்டு வச்சுருப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா. ஸோ இதில் அதுக்கப்புறம் எடுத்து போட்டிங்கன்னா அதுவும் சக்திகள் பல மடங்காக இருக்கும், பல மடங்காக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் வைக்கிற முறை சொல்லிட்டோம். இதை வைக்கிற முறை ஒன்று இருக்குது. எல்லோரும் எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், எடுத்து விபூதி எப்படி எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த விரல் யூஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் மோதிர விரல் யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து விபூதியாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் அதை நம்ம என்ன பண்ணுறோம், கொட்டிட்டு கிளாக் வைஸ் ஒரு 10 வாட்டி, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 வாட்டி. ஏன்னா ஆஷ் இல்லையா, அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வச்சிங்கனாக்கா அது சக்தி கூடும். வச்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு கிரின் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்டிவ் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஏற்கனவே இறைவன் கொடுத்த அந்த வரத்தில் அதில் சரமாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா விபூதியை இந்த கையால் கிளாக் வைஸ் ஒரு 10 வாட்டி, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 வாட்டி, அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள். சப்போஸ் மீதி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம அந்த விபூதியிலே வச்சிடலாம். அது பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் அதுவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சக்திக்கு, அதாவது நகாஸ்வர் நகைக்கு வந்து நகாஸ்வர் சின்னதாக கொடுத்தா சக்தி அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த வைக்கக்கூடிய தெய்வ பொருட்களை விபூதி குங்குமம்லாம் பவர் பண்ணுற மெத்தட் இந்த மெத்தட் தான். இதோட இன்னொன்று கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுங்களா, ஓம் சொல்லி பாருங்கள் இன்னும் அதிகம். ஸோ சொல்லும் போது சும்மா இல்லாமல் அடுத்தது ஓம் ரிவைஸ்,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு பாருங்க. ஓங்காரத்து சக்தியோடு போனால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி விபூதியில் பண்ணும்போது இது ஓம் மட்டும் கிடையாது, எந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாலும் அது சக்தியேறும், சக்தியாகும். ஸோ இப்படி தான் அந்த காலத்தில் அழகாக பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ தண்ணியை மந்திரிச்சு கொடுக்கறது கூட பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தண்ணி பார்த்திங்கனாக்கா ஆள் காட்டி வரல என்ன பண்ணாங்கன்னா உள்ளே விட்டுட்டு ஓம் சொல்லிகிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ளே. அப்படியே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லிட்டு கொடுத்திங்கன்னா அது மருந்தாக மாறும். உள்ளக்கூடிய எப்பேற்பட்ட வியாதியும் பொறுக்கக்கூடிய தீர்த்தமாக மாறும். அதான் தீராத வியாதிகளையும் தீர்க்கும் தீர்த்தம், தீராத வியாதிகளையும் தீர்க்கும் பஷ்பம். இந்த பஷ்ப வெரைட்டிலெலாம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் முக்கியத்துவம். சக்தி ஊட்ட முறை இதுதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்காங்க. வைக்கிற உலோகம் எப்படி வைக்கணும், எதில் போட்டு வைக்கணும், எப்படிலாம் வைக்கணும், அதுதான் இதோடைய தாத்குரிகமே. ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். பல குட்டி குட்டி விஷயந்தான், ஆனால் பெரிய பெரிய விஷயத்தை நிவர்த்தி கொடுக்கும். அதேமாதிரி நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நேர் பண்ணி கொடுக்கும், நேர்கோட்டில் வைக்கும். அம்ச கலசமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டு கலசம் சிறப்பாக இயங்கும், பொறுப்பாக இயங்கும். அங்கே நெருப்பாக சுட்டு கொண்டிருக்கும் துன்பங்களை வீழ்த்தி விட்டு அன்பு, பண்பு, பாசம், எனர்ஜி இதெல்லாம் ஒன்றா வந்துச்சுன்னா ஒருத்தர் நிம்மதியாக வாழ முடியும். அதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தீர்த்தங்களாக இருக்கட்டும், இந்த விபூதி குங்குமமாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க. இப்படி வச்சதுனால அது ரொம்ப ரொம்ப அந்த பூஜை அறையே சிறப்பாக இருந்திருக்கு. ஸோ எல்லாமே தெய்வீகமாக இருக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம விட்டு வைக்கக்கூடாது. மறந்து போன சில விஷயங்களை நம்ம அழகாக நம்ம சக்தி ஊட்டிகிட்டே இருந்தோம்னாலே போதுமான விஷயந்தான். எல்லாம் நலமே. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.